சார் அவர்கள், எனது சகோதரர் அரவிந்த் சார் அவர்கள், குருஜி அவர்கள், எனது அருமை சகோதரர் மட்டுமல்ல எனது தயாரிப்பாளர். அதான் நான் யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தேன். நான் அந்த சென்னையிலிருந்து என்ன பெங்களூர் கூப்பிட்டு போய் அங்க வந்து ஒரு கன்னட படம் பண்ணி வச்ச தயாரிப்பாளர் அவர் சார். அவரே வந்து கனடாவில் வந்து சென்னைக்கு வர தயாரிப்பாளரை கூப்பிட்டு வந்து இங்க படம் வச்சிருக்காருன்னு உண்மையாவே நேஷனல் இன்டிகிரேஷன் மாதிரி அவர் வந்து உண்மையாவே பாக்குறதே சிம்பிளா இருக்காரு. நீங்க தெரிஞ்சுக்கலாம், அவ்வளவு பெரிய மிகப்பெரிய சோசியல் ஒர்க்கர். கடவுள் இந்த சின்ன வயசுல அவருக்கு மிகப்பெரிய ஒரு பாரத்தை கொடுத்து எத்தனை பேருக்கு தெரியும், கிட்டத்தட்ட ஒரு புகழ்ச்சிக்காக சொல்ல ஒரு 500-600 குழந்தைகளை படிக்க வச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த மாதிரி சிறப்பானவர். அதுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு கருத்தை இந்தியா மட்டுமல்ல உலகத்துல அத்தனை பேரும் தமிழர்களுக்கு தெரிந்த ஒரு முகம் அண்ணன் புகழேந்தி. அவருக்கு மிகச்சிறந்த அரசியல் எதிர்காலம் இருக்கு அப்படிங்கறது ஆணித்தரமான சொல்ல முடியாது. ஏன்னா அவ்வளவு நல்ல மனசு அவருக்கு. அடுத்தவரை வந்து சொல்ல வேண்டியதே இல்லை. எங்களுடைய குடும்பத்தில் ஒருவர் அவர் அண்ணன் தேவாண்ணன் அவருடைய சன்னு. என்னுடைய எல்லா பாடல்களும் விட்டாலும் அவர் பாக்குறது தான் ரொம்ப இதா இருக்காரு. சின்ன வயசா இருக்கு, ரொம்ப சின்ன வயசு. அவர் மனசு எப்படியோ அப்படி ஒரு உடம்பு வந்துருச்சு. எவ்வளவு அவருடைய மூவ்மெண்ட் நீங்க பாத்தீங்களா? இப்ப இவங்க எல்லாம் சொன்னாங்க, ஒரு இடத்துல நடந்துட்டு போனா அந்த நடந்து போற ஒரு 10 ஸ்டெப்புக்கு 10 பேர் பார்த்து அந்த 10 பேரை மகிழ்ச்சி அடைய செய்யக்கூடிய ஒரு கேரக்டர் அவரு. அந்த இந்த படத்துல வந்து பண்ணிருக்காரு பாருங்க. இன்டீரியர் என்ன கமர்ஷியல் டைரக்டர், அந்த கமர்ஷியல் டைரக்டரா இருக்கிறதுனால இந்த படத்தை நோட் பண்ண என்னால முடியுது. பாருங்க, அந்த டைரக்டர் வந்து கரெக்டா அவருக்கு ஃபீட் பண்ணிருக்காரு. அதுக்கு முதல் டைரக்டருக்கு வாழ்த்துக்கள். எப்படி ஃபீட் பண்ணிருக்காரு? கமர்ஷியல் எவ்வளவு பெரிய இண்டஸ்ட்ரி தெரியுமா? உலக அளவில் கமர்ஷியல் படங்கள் தான் வந்து மிகப்பெரிய கலெக்ஷனையும் மிகப்பெரிய ஹீரோஸையும் உருவாக்கி கொடுத்துருக்கு. டைரக்டர்ஸையும் நல்ல கமர்ஷியல் சாங்ஸை பக்காவா ஸ்ரீகாந்த் வாங்கி கொடுத்துருக்காரு. அவரும் வந்து டைரக்டர் போட்டியா போட்டு அவ்வளவு கமர்ஷியல். நான் வந்து ஏகப்பட்ட கமர்ஷியல் பாட்டுகள் நம்ம படங்கள்ல பண்ணியிருக்கோம். அந்த ஃபீலிங்கோட பாக்குறேன். அவருக்கு ஈடு கொடுத்து மிகச்சிறந்த பாட்டையும் கமர்ஷியலா கொடுத்து கூடவே ஆடி இருக்காரு பாருங்க. அவர் மட்டும் ஆடினாரு, ஆட விட்டு போட்டு, அதாவது மூமெண்ட் ஹிப்போட போய் அந்த ஹிப்போட அடிக்குது. அவ்வளவு சிறப்பா வந்து பண்ணிருக்காரு. ஆக்சுவலி அது உண்மையாவே பாருங்க, நான் நெக்ஸ்ட் படம் பண்ணும்போது கன்ஃபார்மா அவருக்கு ஒரு கேரக்டர், பெரிய கேரக்டர் பண்ணணும். காரணம் என்னன்னா, அந்த பேசுற பாருங்க, உங்களுக்கு அந்த ஒரு தெரியல, அப்படியே சந்தோஷம் பார்க்கக்கூடிய ஒரு ஃபீல் வந்து நம்ம மனசு. அதுதான் ஒரு ஆர்டிஸ்டுக்கு மிகச்சிறந்த வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பு. அடுத்தபடியாக நல்ல ஃபியூச்சர் இருக்கு சார் உங்களுக்கு. க்ளோஸ்அப் ஷாட்ஸ்ல எல்லாம் அவ்வளவு, நான் டெக்னீஷியனை சொல்றேன், தவறா நினைக்க கூடாது. பர்ஃபெக்டா இருக்கு, ஹைட்டா இருக்கீங்க, ரொம்ப நல்லா பண்ணுவீங்க. வாழ்த்துக்கள், மிக சிறப்பா பண்ணிருக்கீங்க. அது மட்டும் இல்ல சார், இப்போ ஹீரோ சொல்லிட்டு தயாரிப்பாளர் சொல்லிட்டேன். பாத்தீங்கன்னா கேமராமேன் அவர் பேர் என்ன? அவருக்கு ஒரு வாழ்த்து சார். காரணம் என்னன்னா, ஒரு கேமராமேனுடைய ஃபீல் அப்படின்னு டைரக்டர் காட்சியை சொல்லுவாரு. ஆர்டிஸ்ட் ப்ரொடியூசர் கொடுத்துருவாங்க, ஜூனியர் ஆர்டிஸ்ட் கொடுத்துருவாங்க. ஆனா அந்த கேமராமேன் தான் கரெக்டா அந்த ஃப்ரேமிங் செட் பண்ணி, ஒரு ஃப்ரேம்ல கூட எம்டியான ஸ்பேஸே தெரியல. பாத்தீங்களா என்ன சார்? கரெக்டா பாலா கரெக்டா அவ்வளவு சிறப்பா அந்த கேமராமேனுடைய ஒர்க் இருந்தது. அதே மாதிரி எடிட்டர், நான் ஒரு டெக்னீஷியன், இந்த டெக்னீஷியன்ஸ் எல்லாம் சிறப்பா அவங்க பண்ண சிறப்புகளை சொல்லணும். எடிட்டர் பாருங்க, அந்த மூமெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி மியூசிக் டைரக்டர் கொடுத்த சாங்குக்கு தகுந்த மாதிரி கட்டிங் கொடுத்திருக்காரு. அவ்வளவு சிறப்பா அவருக்கு என்னுடைய சிறப்பு. நல்லா பண்ணிருக்கீங்க. யார்கிட்ட ஒர்க் பண்ணீங்க? வாழ்த்துக்கள், நல்லா பண்ணிருக்காரு சார். எடிட்டிங் பொறுத்த வரைக்கும். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா, இவரை எடிட் பண்ணது தேவா சார், ஸ்ரீகாந்த் சார் கொடுத்த அந்த பாட்டுக்கு தகுந்த மாதிரி க்ளோஸ் அப் ஷாட்ல எப்படி மூவ்மெண்ட் கொடுக்கணும், அதே மாதிரி லாங் ஷாட்ல எத்தனை டெக்னீஷியன்ஸ் வச்சு, சாரி ஆர்டிஸ்ட வச்சு ஒரு ஷாட் எடுக்கணுங்கிறத டான்ஸ் மாஸ்டர் மிக சிறப்பா அந்த கமர்ஷியல் சாங்ல பண்ணியிருக்காரு. அவருக்கும் வாழ்த்துக்கள். அப்புறம் அந்த பாரதி பண்ணிருக்காங்க, பாரதி மாஸ்டர், அந்த பாரதி மாஸ்டருக்கும் வாழ்த்துக்கள். ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப காலமா தெரியும், படங்கள்லாம் பண்ணியிருக்காங்க, அழகா பண்ணி அவங்க கூட 2 மூமெண்ட் அவருக்கும் எங்க வாழ்த்து சொல்லியிருக்கேன். எதுக்கு இதெல்லாம் நான் வந்து செப்பரேட் கூப்பிட்டு சொல்றேன்னா, ஒரு டெக்னீஷியன்ஸ், ஒரு நடிகர்கள், இவங்களுக்கு தயாரிப்பாளர், கேமராமேன், இவங்களுக்கு எல்லாம் வந்து இந்த மாதிரி மேடையில கிடைக்கக்கூடிய புகழ்ச்சி தான் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய செக்கை விட மிகச்சிறந்தது.
அடுத்த படத்தையும் அடுத்த நிகழ்ச்சியை மிக சிறப்பா செய்யணுங்கிற ஒரு பேர் வந்து அவங்களுக்கு வந்துடும். இதையெல்லாம் வந்து பொதுமக்களுக்கு கொண்டு போய் செலுத்துவது யார்? அப்பொழுது வந்து என்னன்னா மீடியால வந்து பேப்பர் தினத்தந்தி இந்த மாதிரி இதுல தான் வரும். ஆனா இப்போ நம்ம பேசிட்டு இருக்க அடுத்த நிமிஷமே கொண்டு போய் சேர்த்தக்கூடிய ஆட்கள் ஊடகக்காரர்கள் செய்யணும்னே. அவ்வளவு சிறப்பா அந்த காலத்து இந்த காலம் வரைக்கும் உண்மையாவே என்ன சொல்றது, இண்டஸ்ட்ரியில இந்தியால எல்லா ஸ்டேட்ஸ்லயும் நான் பார்த்துட்டேன் சார். தமிழ்ல எப்படின்னா நீங்க சிறப்பா கொடுத்தீங்கன்னா அதை விட 10 மடங்கு சிறப்பா ஊடக மக்களை சென்றடைய வைக்கும். தமிழ் இண்டஸ்ட்ரியில அது மிகப்பெரிய ஒரு சிறப்பா நம்ம முகஸ்துதிக்காக பேசலாம். ஏன்னா என்னை பத்தி தெரியும், உனக்கும் தெரியும், உங்களுக்கு தெரியும். நம்ம எதுவும் ஸ்டேட் ஃபார்வர்டா சொல்றோம். நல்ல படங்கள் இப்ப இதுல பாத்தீங்கன்னா இந்த டைமுக்கு தகுந்த மாதிரி டைட்டில் கொடுத்துருக்க டைரக்டர் அப்படியா? சரி, அது உங்களுக்குள்ள பேசிங்க. ஆமா, அது அழகா பாருங்க. அந்த டைரக்டருடைய பெருந்தன்மையை பாருங்க. சபையில் சொல்றாரு, நான் பண்ணல, ப்ரொடியூசர் இந்த டைம், அதுக்கு வாழ்த்துக்கள். இந்த டைம் குற்றம் தவறு அப்படின்னா 26 பேரை ஷூட் டப்பு டப்புன்னு ஷூட் பண்ண குற்றத்தை நம்ம ஹெலிகாப்டர் சும்மா வந்து தவிர்த்துருங்க போக முடியாது. எவரி ஆக்ஷன் சீக்வல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் மாதிரி திருப்பி அடிக்கணும். அதுதான் தவறு அப்படின்னு என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றேன். குற்றம் சும்மா விட்டு நம்ம தவிர்த்து போயிட்டே இருக்க முடியுமா? அது செஞ்சிருக்கீங்க நினைக்கிறேன் இந்த படத்துல. கரெக்டா டைரக்டர் சார்? அது செஞ்சிருக்கீங்க, செஞ்ச குற்றத்தை செஞ்சிருக்கீங்க. ஆக ஒரு சார் சொன்ன மாதிரி 2 நிமிஷத்துக்கு மேல ஒரு 1.5 நிமிஷம் எடுத்துக்கிறேன், கொஞ்சம் பேசுறேன். ஐயா வந்து சொல்லிட்டு இருக்காரு, எல்லா டெக்னிக்கும் சிறப்பா வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஹீரோயினுடைய முகம் வந்து தயாரிப்பாளருடைய மனசு மாதிரி வளர்ச்சியா இருக்கு சார். ரொம்ப அது வந்து அமைந்தது வந்து ரொம்ப சிரமமான ஒரு விஷயம். இந்த படத்துல அது கரெக்டா பண்ணிருக்காங்க. என்னுடைய வாழ்த்துக்கள். தமிழ் பொண்ணு சார், தமிழ் பொண்ணு இங்கிலீஷ் பொண்ணு எந்த பொண்ணா இருந்தாலும் சார் கேமரால வந்து அதெல்லாம் தெரியாது. அந்த அழகான சிரிப்பு க்ளோஸ்அப்ல வந்து அதுதான் தெரியும். ரொம்ப நல்லா இருக்கீங்க, நல்லா ஹைட்டா இருக்கீங்க, வாழ்த்துக்கள், நல்லா வருவீங்க. ஆமா ஆமா எல்லாமே. அப்புறம் இந்த அம்மா கூட இந்த ஸ்கூல் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க தெரியல இல்ல. இந்த ஹீரோயின் என்ன மிஸ்டர் மெட்ராஸ்ல ஹீரோயின் யாருங்க? படுகோனே அதான் ஸ்கூல் பண்ணிக்கிறாங்க. அவங்களும் அவங்க என்ன சொல்ல வந்தானே சார், உழைப்பு. நான் அந்த காலத்துல எல்லா பங்கன்லயும் சொல்லுவேன், உழைப்பு. அமரன் சார் வந்து இங்க வந்து பேசிட்டு இருந்தாரு. நான் அப்படியே அவர் பேசுறதெல்லாம் கேட்கல, பிளாஷ்பேக் போட. இங்க இருக்கிற ஒவ்வொரு கல்லும் ஒவ்வொரு மரமும் எல்லாமே அவருடைய புகழப்படம். அவர் நின்று பேசாத இடம் கிடையாது. இந்த பிரசாத் ஸ்டுடியோ, இந்த காம்பவுண்ட் ஃபுல்லா வந்து அவங்க நடத்தின ஆட்சி, அரசாட்சி எவ்வளவு சிறப்பு தெரியுமா? அதனுடைய விளைவுகள் தான் மனசுல இல்ல, எந்த விதமான குற்ற எண்ணமும் இல்லாம அழகா பேசுறாரு. ஆக அந்த மாதிரி ஒரு சரித்திர சிறப்பு வாய்ந்த இடம் அந்த பிரசாத். அவங்களுக்கு முதற்கண் இந்த படத்துக்கு, இந்த பங்கனுக்கு, இந்த தியேட்டர் கொடுத்ததுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னொன்னு, சரி கன்னடால நீ என்ன படம் பண்ணீங்கன்னு கேட்பீங்க இல்லையா? அதான் அந்த பரிகாரம் பெருமாள் படம் நல்லா ஹிட்டா ஓடிச்சு இல்லையா? அது அப்படியே வந்து கன்னடால கொஞ்சம் பெருசா வச்சு பண்ணி நல்லா போயிருந்து போன செப்டம்பர் 30 ரிலீஸ் பண்ணோம். அடுத்தது இப்ப டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி பாருங்க, இந்த உழைப்புனால வந்து இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையும். என்ன சொல்ல வந்தேன்னா, அந்த பிரேம் ஃபுல்லா ஆர்டிஸ்ட் வச்சிருக்காங்க. அந்த தம்பி சொன்னாரு காமெடி சென்றாய் மிகப்பெரிய ஒரு பொசிஷன் வருவாரு. காரணம் என்ன சொல்ல வந்தேன்னா, இவர் மாதிரி ஆர்டிஸ்ட் இருந்த வையாபுரி நான் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணேன். அதே மாதிரி சூரி இந்த படம் எந்த படத்துல இதுல பிரபுதேவா அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இந்த மாட்டுத்தாவணி இல்லையா? என்னென்ன தெரியும் சார், இதுல வந்து சிறப்பே இது என்ன விஷயம்னா, இன்னைக்கு இருக்கிற இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ப்ரொடியூசர் இன்வெஸ்ட்மெண்ட்டை வெளியே எடுத்து கொடுக்கறது வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் பார்க்க வைக்கிறது, மக்களை பார்க்க வைக்கிறது. ஏன்னா இன்னைக்கு வந்து மீடியாஸ் எல்லாம் இருக்கிறதுனால அதிகமா தியேட்டருக்கு வர வைக்க மாட்டாங்க. இது அனைத்து மந்திரங்களும் ஊடகங்கள்ல தான் சார் இருக்கு. தயாரிப்பாளர் ஒரு டைரக்டர்ங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த தயாரிப்பாளர் பெங்களூர்ல இருந்து வந்து எவ்வளவு சிறப்பா எத்தனை டெக்னீஷியன் வேலையை, எத்தனை குடும்பத்துக்கு வந்து ஒரு உதவியும், அதாவது மறு வாழ்வும் கொடுத்துட்டு இருக்காரு. ஆக ஒரு தயாரிப்பாளர் கிடைக்கிறது மிகப்பெரிய சிம்ம சொப்பனம். இவங்க வந்து அழகான சிறப்பான ஒரு வேலையை செஞ்சிருக்காங்க.
தயவு செய்து ஊடக நண்பர்கள் சிறப்பா நீங்க செய்வீங்க, அது எனக்கு நம்பிக்கை இருக்கு. என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த அனைத்து குழுவுக்கும். யாரையாவது விட்டுருந்தா தயவு செய்து தப்பா நினைச்சுக்காதீங்க. எல்லாருக்கும் எனது வாழ்த்துக்கள். ஸ்ரீகாந்துக்கு என்னுடைய ஸ்பெஷல் வாழ்த்து. ஏன்னா அவர் படத்துக்கு மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் தகுந்த மாதிரி சாங்க கொடுத்தாரு பாருங்க. கொடுத்தா மட்டும் இல்ல, அழகா ஆடி ப்ரொடியூசரை ஆட வச்சு மிக சிறப்பா ஒரு குதூகலப்பான ஒரு விஷயத்தையும் கொடுத்துட்டு அப்படியே நம்ம வந்து லயிச்சிருக்கிற நேரத்துல டக்குனு கட் பண்ணி பாருங்க. டைரக்டர் என்ன பண்ணிட்டாருன்னா சென்டிமெண்ட் கொண்டு வந்துட்டாரு. அந்த பாப்பா பாருங்க அப்படியே கண்ணு தண்ணி வர மாதிரி ஒரு ஃபீல கொண்டு வந்துட்டாரு பாருங்க. அந்த கதையினுடைய சிறப்பு மிக சிறப்பா இருக்கு. ஏன்னா இது கமர்ஷியல் படமோ அப்படின்னு நினைக்கிற நேரத்துல அப்படி கொடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் ஒரு ஒரு சென்டிமெண்டான ஒரு அம்மா, அந்த அம்மா கொடுத்து கரெக்டா போய் டப்புன்னு பாத்தீங்கன்னா போட்டோ போட்டு மாலை போட்டு காட்டாங்க. இன்னும் ஒரு வழி. சோ கதையில வந்து என்னென்னமோ இருக்குங்கிறத வந்து டைரக்டரும் தயாரிப்பாளர்களும் மிக சிறப்பான விதத்துல சொல்லியிருக்காங்க. மிகப்பெரிய வெற்றியுடைய வாழ்த்துக்கள். குற்றம் தவிர எவ்ரி ஆக்ஷன் ஹஸ் an equal and opposite reactionங்கிற மாதிரி குற்றம் செய்தவனுக்கு தண்டனை கொடுத்து இந்த படத்தை முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள் சார். ஊடக நண்பர்களுக்கு சிறப்பு நன்றி, தேங்க்ஸ். மிக சிறந்த வகையில் மக்களுக்கு சென்றடையும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.